முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாக திருநாள்ல முருகப்பெருமான் கிட்ட என்னவெல்லாம் வேண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் நினைக்கு வருவது குழந்தை. பேரு இல்லாதவங்க எல்லாம் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால், சஷ்டி விரதம் இருந்தால் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதை தாண்டி நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இடம் அமையணும் வீடு கட்டுறதுக்கு, இல்லை இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, வாங்கின இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, சொத்து கிடைக்க மாட்டேங்குதுங்க, சொத்து கிடைக்கிறதுக்கு இழுபறியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, கல்வி நல்லா நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரத்த சம்பந்த கோளாறுகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, திருமணம் அப்ப நடக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோங்க, அத்தனை பேருமே இந்த வைகாசி விசாக திருநாள்ல முருகப்பெருமானுக்கு வழிபாடு மேற்கொள்ளலாம். பட்ட மரமே ஆனாலும் அந்த பட்ட மரம் எப்படி வசந்த காலத்துல மீண்டும் துளிர்க்குமோ அது போல இந்த வைகாசி விசாக திருநாள்ல முருகப்பெருமானை உள்ளம் முருகி வழிபாடு பண்ணினோம்னா நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருநாளை